ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இந்த வருஷம் நவராத்திரிக்கு நான் வந்து புளியோதரையும் தயிர் சாதமும் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்து நல்லா குழைய வேக வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா ஆற விட்ருக்கேன். இதை நல்லா இப்படி மசிச்சுக்கலாங்க. இது கூட வந்து நம்ம ஒரு கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். இது கூட வந்து பால் வந்து ஒரு 100 ml அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. இதுக்காக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கலந்து ஒரு பக்கம் வச்சிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கலந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பாட்டில் கொட்டிடலாம். பாருங்கள், சாப்பாட்டில் இதில் கொட்டி அப்படியே நம்ம இதை கலந்து விட்டுலாம். கொஞ்சம் இதோட மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மாதுளப்பழம் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடி. புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதனால் பேன் சூடானதும் அது கூட 3 வரமிளகாய், கடலைப்பருப்பு வந்து 1/2 ஸ்பூனு, உளுந்தப்பருப்பு வந்து அது ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, எள்ளு ஒரு டீஸ்பூனு, இது வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா சேவக்கரை வரைக்கும் வறுத்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மறந்துட்டேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டுங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு அது ஒரு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு நல்லா பொரிட்டுங்க. 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்குங்க. அது இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை ஒரு 1 டேபிள் ஸ்பூனு அதை சேர்த்து ஒரு வறுத்துக்கலாம். புளி நல்லா கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்குங்க. அதை இதோட சேர்த்துக்கலாங்க. புளி நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு அளவை வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் போட்டு நல்லா சுண்டை கொதிக்கிட்டுங்க. இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா உப்பு சேர்ந்து நல்லா கொஞ்சம் சுண்டுட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டுட்டோம். சாதம் வந்து குக்கரில் வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. அதாவது ஒரு 200 ml 2 சின்ன டம்ளரில் 2. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு நல்லா ஊற்றி விட்டு நல்லா உடச்சி ஆற விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே சாப்பாடு ஆறிட்டுங்க. நல்லா அந்த புளி நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது கடையில் புளியோதரையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அரைச்ச அத்தனையும் போடக்கூடாது. இதில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கலரி 1 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், சாப்பாடு நல்லா பளபளன்ட்டு ஆறிடுச்சு. நம்ம வந்து இந்த புளியோதரையை வந்து நம்ம இதோடு சேர்த்து
கலந்துக்கலாங்க. கலந்து நல்லா ஒன்றா பெசரி விடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா ஓகே. சாப்பாடு புளியோதரையும் ஒன்றா கலர்ற மாதிரி சேர்ற மாதிரி கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாமல் இருந்தது, போட்டு நல்லா கலரி விட்டேன். புளிப்பு காரம் எல்லாம் சரியே. பாருங்கள் எப்படி இருக்குது புளியோதரையும் தயிர் சாதமும். அது மாதுளப்பழம்லாம் போட்டு எப்படி எம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வருஷம் நவராத்திரிக்கு இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு நீங்களும் சாமிக்கு படைச்சி கொலு வைங்க. எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.